ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், மீன் இதுக்குள்ளே இருந்த மீனை நம்ம எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், அது வலிக்கிட்டே போகுது. எப்படி கட் பண்ணுறதுன்னு தெரில. இது துடிச்சிக்கிட்டே இருக்குது. கத்தி வேணுமா? அறுத்தாச்சு, அவ்வளோதான். பயங்கரமாக வழுகுதுன்னு பார்த்து நீங்கள் கையில் கீழே அறுத்துறாதீங்க. இது வேற ஜெய், அங்கே இப்படி போடு ஜெய். ஜெய் ஜெய் அடே, இது இவனை எங்களுக்கு பூனையை பார்த்து பிடிக்க சொல்லுங்கப்பா. என்னம்மா பூனையை பிடுறா டே. இதை பிடிடானா நான் என்ன பண்ணுறது? வெளியே இந்த கதவை சாத்துடா, அவ்வளோதான்டா. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த இதில் எடுத்து நம்ம மீனை எடுத்து பாருங்கள், அந்த செதில் எடுக்கிற இதை வச்சு நம்ம இப்போ செதில் எடுக்கிறோம். இதில் அவ்வளோ முள் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். பார்த்தா நல்லா பெருசாக இருக்குது. ஏன் எல்லாத்தையும் பாடலாம்? இன்னும் துடிக்குதுங்க. வெட்டினதுக்கப்புறமும் பாருங்கள், அந்த மீன் வந்து துடிச்சிக்கிட்டு இருக்கிறத பாருங்கள். நல்லா வெட்டியாச்சு, இருந்தாலும் இன்னும் உயிருக்கு லைட்டாக இருக்குது. இவருங்க வாழலாம் பாருங்கள் எப்படி ஆட்டுதுன்னு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் உயிர் இருக்கு போல். ஆனால் இது வந்து கட் பண்ணுறது தான் கஷ்டம். இங்கே பாருங்கள், இதில் இன்னும் வந்து உயிர் வந்து துடிச்சிட்ருக்கு பாருங்கள். இந்த மீனில் வந்து உயிர் இன்னும் வந்து அப்படியே வந்து அந்த ரெக்கையெல்லாம் ஆடுறதெல்லாம் தெரியுது அவங்களுக்கு. எங்கள் வீட்டு பூனையை பாருங்கள் எப்படி உள்ள மீன் கட் பண்ணுறோம். வெளியிலேருந்து எப்படி சவுண்டு கொடுக்குற மாதிரி. என்ன வேணும் ஜிஞ்சர் உனக்கு? என்ன வேணும்? வெளியிலேருந்து அது பாருங்கள் சவுண்டு கொடுத்துட்ருக்குது. இங்கே உள்ள மீன் கட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னொரு தட்டு இருக்குமா? மீன் கட் பண்ணிகிட்ருக்கோம். இதில் கட் பண்ணி முடிக்க தட்டி ஜிஞ்சர் நீ வெளியே தான் இருக்கணும். சவுண்டு பாருங்கள் எப்படி கொடுக்குதுன்னு பாருங்கள். வெளியில் உங்களுக்கு தெரியுதா ஜிஞ்சர் நிற்கிறது? அதுக்கு ஒரு கடைசியில் இந்த கொஞ்சம் பீஸ்லாம் எடுத்து கடைசியாக வேஸ்ட்டெல்லாம் எடுத்து போடணும். அதுக்கு பொறுக்க முடியல, கத்திட்டே இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பீஸாக போட்டாச்சு. நல்லா சேதலாம் எடுத்துகிட்டு இப்போ நம்ம மண்டை தான் இருக்குது. இதெல்லாம் வந்து முட்டை, மீனோட முட்டை. இங்கே பாருங்கள், இன்னும் எவ்வளோ வெட்டினதுக்கப்புறம் பாருங்கள் இன்னும் எவ்வளோ துடிக்குதுன்ட்டு. நல்லா அதாவது உயிரோடு இருக்கிற மீன் வந்து நம்ம சமைச்சி சாப்பிட்றப்போ அது ஒரு டேஸ்ட் இருக்கும். மீன் சில வந்து ஐஸில் வச்சு கொண்டு வருவாங்க. அது சமைக்கிறதுக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரி உயிருள்ள மீன் சமைக்கிறதுக்குமே நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். இன்றைக்கி வந்து நான் இதை வந்து குழம்பு தான் வைக்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய்.